1980 they are bringing an industrial policy, ஆறாவது தொழில் கொள்கை. இங்கே தான் they are majorly focusing on foreign investments. Okay, foreign direct investments, அந்நிய நேரடி முதலீடு. அந்நிய நேரடி முதலீடு. What is this அந்நிய நேரடி முதலீடு? What is this foreign direct investment? இதே மாதிரி we are also having foreign institutional or portfolio investment இருக்கு. So what is the difference between FDI and FII? இது வந்து FDI ன்னு சொல்லுவோம், இது FII ன்னு சொல்லுவோம். So what is this அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னா, the company starts its building its industrial building, அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான யூனிட்டை ஃபிசிக்கலாக நேரடியாக இங்கே பில்டிங் கட்டி அதுலேருந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, தட் மீன்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் ஃபிசிக்கல் அசட்ஸ். ஓகே, அதாவது நேரடியான சொத்துக்கள் அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியை பில்டு பண்ணுறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோர்டு, ஹூண்டாய். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன். ஃபோர்டு, ஹூண்டாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார் கம்பெனி நம்ம இங்கே சென்னையில் அவங்களோட பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, அதில் வேலையாட்கள் நம்ம ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்க, அவங்க கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதையே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே உள்ளேயும் சேல் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, வாட் இஸ் திஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இங்கே வர்றவங்க மோஸ்ட்லி ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேங்க்ஸ். ஓகே, அதாவது ஃபாரின் பேங்க்ஸ், இப்போ பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பேங்க் ஆஃப் பிரிட்டன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மாதிரியான ஃபாரின் பேங்க்ஸு தே ஆர் இன்வெஸ்டிங் their money only, investing money in Indian stock market. ஓகே, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னா நம்ம இந்தியன் கம்பெனிஸ் அவங்களோட பிஸ்னஸை வளர்த்தணும், பெருசாக இன்னும் இப்போ இருக்கிற சின்ன சைஸ் பிஸ்னஸை இன்னும் பெருசாக வளர்த்தணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பணம் பத்தாமல் இருக்கும். அந்த பணத்தை மக்கள் கிட்ட இருந்து வாங்குறதுக்காகவும், அப்படி பணத்தை மக்கள் கிட்ட இருந்து வாங்கும் பொழுது அந்த பிஸ்னஸ்னுடைய ஓனர்ஷிப்பை மக்களுக்கும் பகிர்ந்தளிப்பாங்க. ஓகே, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 கோடி ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. அந்த ஷேரை நம்ம வந்து 10 கோடி மக்கள் வந்து வாங்கி நாம் அதில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக, பிஸ்னஸ் ஓனராக நாம் வந்து ஜாயின் பண்ணுறோம். அதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ஷேர்ஸ் இருக்கும். இது மாதிரி கிட்டத்தட்ட 7000 கம்பெனிஸோட ஷேர்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அதில் இந்த ஃபாரின் பேங்க்ஸு தே இன்வெஸ்ட் தயர் மணி இன் தி இந்தியன் கம்பெனிஸ். ஓகே, இங்கே எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீடில் அவங்க நேரடியாக வந்து காசை கொண்டு வந்து பில்டிங் கட்டி மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறம் விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸே பண்ணுறாங்க. இங்கே எப்படி ஒரு இந்தியன் கம்பெனி எப்படி பிஸ்னஸ் பண்ணுதோ அதே மாதிரி ஃபாரின் கம்பெனி இந்தியாக்குள்ள வந்து பிஸ்னஸ் பண்ணுது. வேறஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸு அவங்களோட பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கொண்டு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியன் கம்பெனிஸ்னுடைய ஷேர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் எது வந்து நல்லது, இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது எஃப்டிஐ. ஓகே, பிகாஸ் அவங்க நேரடியாக ஒரு கம்பெனியை பில்டு பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கம்பெனி பில்டு பண்ணி அது மூலிமா அவங்க வந்து பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஓவர் நைட் ஒரு நாளில் வந்து கிளம்பி போயிட மாட்டாங்க. இந்தியா விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. பட் வேறஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்த பேங்க்ஸு இந்தியன் கம்பெனிஸ்லாம் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு பிடிக்கல, இல்லை எங்களுக்கு வந்து வேற ஒரு நாட்டில் வந்து இன்னும் நல்லா வந்து ஒரு வேல்யூவான பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய பிஸ்னஸ் வேறு நாடுகளில் இருக்குது, சைனாவில் இருக்குது, பிலிப்பைன்ஸில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது அப்படின்னா ஓவர் நைட்டில் அடுத்த நாள் காலையில் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு எல்லாத்தையும் விற்றுட்டு தேல் ஷிஃப்ட் டு சைனா ஆர் ஜப்பான் இது மாதிரி நாடுகளுக்கு போயிடுவாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்தியா, அதாவது எந்த நாடு இருக்கோ அந்த நாடு ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் இருக்கிறது
a kind of dangerous. Dangerous சொல்ல முடியாது, இட்ஸ் a risky. Okay, more it's risky because people move easily, businesses move easily. அப்படிங்கும்போது it is very difficult for the country to manage. ஓகே, கண்ட்ரியும் யார் இன்வெஸ்ட் பண்ணுறா, எப்போ அவங்க வெளியே போவாங்க, இது எல்லாமே நம்ம கண்காணிக்க முடியாது. ஐ மீன் கண்காணிக்கலாம், மானிட்டர் பண்ணலாம், பட் நம்ம தடுக்க முடியாது. என்கரேஜ் பண்ணலாம், பட்டு நீங்கள் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தட்ஸ் தேர் ஓன் பாலிசி. பட் இங்கே எஃப்டிஐன்னு வரும்போது அவங்க அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவினுடைய லாஸ், இந்தியன் லாஸை ஒபே பண்ணி தான் அவங்க கம்பெனி ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தொழிலாளர் நலச்சட்டங்கள், ஓகே, ஒர்க்கர்ஸ் ஆக்ட்ஸு, ரூல்ஸு, அவங்களோட சங்கங்கள் அதெல்லாமே இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க ஒரு இந்திய கம்பெனி எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் எஃப்டிஐல அந்நிய நேரடி முதலீட்டில் செயல்படுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பெனிஃபிட் ஆஃப் எஃப்டிஐ. திஸ் இஸ் ஸ்மால் ரிஸ்க் இன் எஃப்ஐஐ. இப்போ கண்ட்ரி வந்து நல்லபடியாக போகுது, ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எஃப்ஐஐஸ் தேல் ஸ்டே கேர். ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அவங்க இங்கேயே இருப்பாங்க. பட் கம்பெனி வந்து இந்தியா ஒரு கண்ட்ரி வந்து இஃப் இட் இஸ் வாலடைல், இது வந்து கரெக்டாக வந்து பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக போகல, ஸ்டாக் மார்க்கெட் வந்து திடீர்னு போகுது, திடீர்னு இறங்குது அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது எஃப்ஐஐஸாக தான் இருப்பாங்க. ஓகே, அவங்க கண்ட்ரி மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பிகாஸ் அவங்க மோஸ்ட்லி அவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருப்பாங்க. எஃப்ஐஏஸ் என்றைக்குமே ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருப்பாங்க. ஒரு கம்பெனி நல்லா போச்சுன்னா மட்டும்தான் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆர் எல்ஸ் தே வில் ஜஸ்ட் resign off or they just sell off their shares and they move away. But FDI is not like that. They are like Indian company. They are Indian company but started by a foreigner அப்படிங்கிறது தான் அங்கே கணக்கு. ஸோ அப்போ அப்படிங்கும் பொழுது அந்த கம்பெனியை நல்லா வளர்த்தி கொண்டு வரணும். அதோட ப்ராஃபிட்டு வந்தாலும் நாம் அதை பார்த்துக்கணும், லாஸ் வந்தால் அது எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றலாம், இது மாதிரியான டெசிஷன்ஸ் எல்லாம் அங்கே எஃப்டிஐயில் நடக்கும். வேற இங்கே எஃப்ஐஎஸ்ல அது மாதிரி டெசிஷன்லாம் கிடையாது. ப்ராஃபிட் வருதா உங்கள் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், லாஸ் வருதா அடுத்த செகண்ட் நான் வித்துட்டு வெளியேறிடுவேன், அப்படி தான் இங்கே வந்து எஃப்ஐஎல் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து 1980 அலோவ் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். தென் இதில் இன்னொன்று முக்கியமானது, தொழிற்சாலை உரிமம் எளிமையாக்கப்பட்டது. ஓகே, இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் சிம்பிளிஃபைடு, சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சஸ். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க தொழில் கொள்கைகளை பார்க்கலாம், அங்கே தான் வந்து லைசன்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இந்த தொழில் செய்யலாம், இந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாது, கவர்மெண்ட் தான் இந்த தொழில் செய்யணும், பப்ளிக் வந்து இந்த தொழில் செய்யணும், தனியார் இந்த தொழில் மட்டும் தான் செய்யணும். அப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட இந்த மாதிரியான லைசன்ஸ் வாங்குங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100 லைசன்ஸ் பக்கத்தில் அவங்க வந்து வாங்கணும். என்விரான்மெண்டல் லைசன்ஸு, தென் டேக்ஸ் ரிலேட்டடு ஆக்ட்ஸ் படி அதுக்கான லைசன்சஸ், இது மாதிரி நிறைய லைசன்சஸ். ஸோ அதையை வந்து ரொம்ப அதிகமான லைசன்சஸ் போடுறதுனாலையும் அந்த லைசன்ஸ் வாங்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதுனாலையும் அந்த ஃபீட்பேக் வந்து கவர்மெண்ட் கிட்ட வருது. ஸோ கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு சிம்பிளிஃபை, எளிமையாக்குதல், சிம்பிளிஃபையிங் தி இண்டஸ்ட்ரியல் licensing process. Okay, that is started in 1980.